இதெல்லாம் யாரை பார்த்து சொல்கிறாருன்னா இத்தனையும் செய்கிறது யாரு? நான் தான். அப்போது ஒரு 19ஆம் நூற்றாண்டிலேயே அவர் பாடல் எழுதுகிற காலத்திலேயே என்னை பற்றி அவர் தெரிஞ்சு இப்படி ஒரு கிறுக்கம் வருவான், அவனை ஒரு காலத்துக்கு ஓட விட்டுட்டு ஒரு நாளைக்கு வாழை நறுக்கி கொண்டு வந்து உட்கார வச்சால் கொஞ்சம் பயன்படுவான் அப்படின்னு அவர் அன்னைக்கே நினச்சி இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு ஐயா. எனக்கு கோபம் வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், எப்பா இந்த அவன் இவன் சொல்கிறேன், இந்த ஆள் நம்மளை திட்டுறான்பா அப்படிங்கிறேன். என்னல இந்த பாட்டில் தான்ப்பா. இல்லை அந்த பாட்டை படி. நான் இந்த பாட்டை படித்தேன். ஏல அவர் சரியாக தமிழ சொல்லியிருக்காரு. நான் அவன் இவங்கிறேன், அவங்க சரியாக தமிழே சொல்லியிருக்காருங்கிறான். இதுக்கு மேலே நான் அவன் அந்த விகுதி போட்டு நான் பேசினேன், என்னை கொன்னே போட்டுருவாங்க. எங்கள் ஊரில் கோழி வளருவான்னு உண்டு திருநெல்வேலி, அதை வச்சு வெட்டிடுவாங்க. அவங்க ஈவு இறக்கமே காட்ட மாட்டாங்க, சரியாக நடக்கணும். அப்படி உள்ளவங்க ஒரு பார்க்க சோறு கீழே விழுந்துச்சுன்னா நொட்டுன்னு விழும். பின்னாடி நாங்கள் யார் அடித்தான்னு பார்க்க மாட்டோம், கீழே பார்ப்போம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் விழுந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க அப்பா. அப்படி இருந்து அவங்க பார்த்துட்டு சரியாக தாமலே சொன்னார். ஏப்பா அவர் தரியாக சொல்கிறாருங்கிறீங்க, நேற்று சாயந்தரம் தாம்பரம் மார்க்கெட்டில் ராஜி கடையில் இருந்து நம்ம வஞ்சர மீனை வாங்கி சாப்பிட்ருக்கோமப்பா, நமக்கு நீங்கள் இதெல்லாம் சொன்னது இல்லையே. ஏல நம்ம வழி வழியாக வந்துட்டோம்டா. ஏப்பா வழி வழியாக வந்தவனு தான் சொல்கிறாரு அவர். அதுக்கு அப்பா சொன்னாங்க, ஏல நீ என்ன யோக்கியனா, கேள்வி கேட்குறது உனக்கு தகுதி இருக்குதா? நீ இப்போ கேட்பா, அடுத்து குழுவன் வீட்டில் போய் அவன் என்ன கொடுக்குறான்னு அதை திம்பா. குழுவன் என்ன பாம்பு பிடிக்கிறவங்க, அவங்க மகன் எனக்கு நண்பன், அவங்க எதை சமைச்சு கொடுத்தாலும் நான் திம்பேன். எனக்கெல்லாம் அந்த ஹலாலு ஹராமு, நீ அறுத்ததான் உயிர் போயிடுதில்ல, எப்படியானாலும் அது போனோம் தானே. அது எப்படி தின்னா என்ன, அது எதை தின்னா என்ன, இதெல்லாம் எனக்கு